பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை. யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆம், அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய வசனத்தை கேட்டு அவரை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு சாவாமை என்கிற ஒரு நிலையை எதிர்க்கிற மக்கள் மத்தியிலே, மனுஷர்கள் மத்தியிலே வேதத்தின் தெளிவு நம்முடைய வாழ்க்கையில் வேண்டும் என்று சொல்லி உங்களிடத்திலே நான் ஒரு காரியத்தை வேத அடிப்படையிலே சொல்லுகிறேன். நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு மனுஷன் கேட்கிறான். உனக்கு உண்டானவைகளை நீ விற்று தரித்திரனுக்கு கொடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒவ்வொரு விதமான காரியங்களை வேதாகமத்திலே நாம் சாவாமையை அடைவதற்கு வழிவாசல்களை தேவன் திறந்து வைத்திருக்கிறார். அதிலே ஒன்று, என்னை விசுவாசிக்கிறவன், என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு என்று இங்கே பதிவிடப்பட்டிருக்கிறது. என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து இயேசுவை யார் ஒருவர் விசுவாசிக்கிறார்களோ, ஏற்றுக்கொள்கிறார்களோ, அவர் மூலியமாக நம்முடைய வாழ்க்கையிலே நித்திய ஜீவன் உண்டு. அவன் எப்பேற்பட்ட பாவ பழக்க வழக்கத்திலே இருந்திருந்தாலும் அவன் கிறிஸ்துவின் மூலியமாய், கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தின் மூலியமாய் கழுவப்பட்டவனாய், சுத்திகரிக்கப்பட்டவனாய் அவரை தரித்து கொள்கிற பொழுது, விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்கிற பொழுது, அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாதபடிக்கு தேவன் அவனுக்கு அவனுடைய வாழ்விலே நிலையான நிரந்தரமான ஒரு வாழ்வை தேவன் தந்தருளுகிறவராய் இருக்கிறார். இந்த வார்த்தையிலே மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், இன்றைக்கு மனுஷனுடைய வயதை குறித்து வேதாகமத்திலும் பார்க்கிறோம். சிலர் அறியாமல் பேசுகிறார்கள். 70 பலத்தின் மிகுதினால் 80 அப்படி என்று சொல்லி, அது மோசே சொன்ன ஒரு காரியம். இருந்தாலும் அவன் 120 ஆண்டுகள் அவன் உயிரோடு இருந்தான் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய நாட்கள் எல்லாம் அவருடைய கரத்தில் இருக்கிறது. நம்முடைய காலங்கள், நம்முடைய எல்லா காரியங்களும் அவருடைய கரத்தில் இருக்கிறது. நான் வாழ வேண்டும் என்று விரும்பினால் அவரை விசுவாசிக்கிற பொழுது நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். என்னுடைய எண்ணங்கள் எதிர்மாறாக, வசனத்திற்கு மாறாக காணப்படுமாயின், என்னுடைய ஜீவனை நான் விரும்பவில்லை என்று சொன்னால், அது எனக்குள்ளே குன்றி போனதாய், பலனற்று போனதாய், மரித்து போனதாய் கூட காணப்படும். ஆனால் கிறிஸ்து இயேசு இங்கே அவர் பிரகடனப்படுத்துகிற வார்த்தை என்னவென்று சொன்னால், என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிதாவையும் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவையும் பரிசுத்த ஆவியானவரையும் யார் ஒருவர் சார்ந்து கொள்கிறார்களோ, விசுவாசிக்கிறார்களோ, அவருடைய வாழ்க்கையிலே அழிவில்லா ஒரு வாழ்வு, நிரந்தரமான ஒரு வாழ்வு, நித்திய வாழ்வு வாழ்வார்கள் என்று சொல்லி, வாழ்வீர்கள் என்று சொல்லி உங்களை ஆசீர்வதித்து வாழ்த்துகிறேன். ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின் மூலியமாக எங்களோடு பேசியதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் சரீர பிரகாரமாய் மாம்சத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த மாம்சத்துக்குரிய சகல காரியங்கள், பாவங்கள், வியாதிகள், பலவீனங்கள் ஆண்டு கொள்கிறது. இவைகளை நாங்கள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் அப்புறப்படுத்துகிறோம். உம்முடைய வார்த்தையினாலே எங்களுக்கு அழிவில்லா ஒரு வாழ்வு, நித்திய வாழ்வு, நித்திய ஜீவன் எங்களுக்கு நீர் வைத்து எங்களை நடத்து கொண்டு இருப்பதற்காக ஸ்தோத்திரம். வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதி. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.